சிபிஐ விசாரணை என்றால் அண்ணன் சீமான் பதற்றப்படுவது ஏன்? அண்ணாமலை கேள்வி. கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது குறித்து அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு காவல்துறையை அவமதிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என காட்டத்துடன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், பொதுவாகவே சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்பொழுதும் ஏற்பதில்லை. எங்கள் காவல்துறை விசாரணையில் என்ன குறை? சிபிஐ அதிகாரிகளுக்கு 2 மூளை இருக்கிறதா? இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த பெரிய வழக்கு ஏதாவது இருக்கிறதா? கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது தமிழ்நாடு காவல்துறையை அவமதிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே சிபிஐ வழக்கை மாற்றியது எதற்கு என கேள்வியை முன்வைத்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், எதையாவது பண்ணி விஜயை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சாராரும், அவரை உள்ளே போக விட்டுவிடக் கூடாது என்று ஒரு தரப்பும் செயல்பட்டு வருகிறார்கள் எனவும் சீமான் தெரிவித்தார். அவர் பேசியதை தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. யாரு தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களிடம் பொய் சொல்லி கையெழுத்து வாங்கவில்லை எனவும், கரூர் சம்பவத்தில் சீமான் பதட்டப்படுவதற்கான காரணம் என்ன எனவும் சீமானை நோக்கி கேள்விகளை எழுப்பினார். மேலும் மற்ற விவகாரங்களில் முதல்வர் சிபிஐ விசாரணை கோரிய பொழுது சீமான் கருத்து தெரிவிக்காதது ஏன் எனவும் அண்ணாமலை பேசினார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் நோட்டிபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.